அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 28/3/2024 வியாழக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் 39.6 டிகிரி செல்சியஸ் வெப்பமானது பதிவாகியுள்ளது. அதாவது 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக அந்தமானுக்கு தெற்கு கடலில் சுழற்சி நீடிக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு நோக்கி நகரக்கூடும். அதாவது அந்தமான் அருகே நீடிக்கும் காற்று சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு நோக்கி நகரும். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயர் அழுத்தத்தின் தாக்கம் தொடர்ந்து இம்மாத இறுதி வரை நீடிக்கும். சூரியனின் குத்துக்கதிர் தற்சமயம் நிலநடுக்கோட்டை அதாவது சூரியனின் குத்துக்கதிர் பொறுத்தமட்டில் தற்சமயம் நிலநடுக்கோட்டை கடந்து வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை வரும் ஏப்ரல் 10 வாக்கில் பதிவாக தொடங்கி வடக்கு நோக்கி நகரும் நிலையில் உயர் அழுத்தமானது விலகும் அல்லது செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கத்திய இடையூறு பொறுத்தமட்டில் இன்று முதல் படிப்படியாக தீவிரமடையக்கூடும். அதே சமயத்தில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது. தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் மூடு பனி பதிவாகி இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் வட மாவட்டம், வட உள் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும். ஓரிரு இடங்களில் மட்டும் மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. டெல்டா மாவட்டமான கடலூர், மயிலாடுதுறை, அதாவது டெல்டா மாவட்டம் பொறுத்தமட்டில் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தென் மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது டெல்டா, தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. அதாவது டெல்டா, தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. இதே நிலைதான் அடுத்த 3 நாட்கள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கத்திய இடையூறு காரணமாக இன்றைய தினம் ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பரவலாக மழை பதிவாகும். அதே வேளையில் கனமழையும் பதிவாகக்கூடும். நாளை மார்ச் 29 பொறுத்தமட்டில் ஜம்மு காஷ்மீர், லடாக்,
இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மிக கனமழை பதிவாகும் என்பதால் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை, அதாவது கனமழை மற்றும் மிக கனமழை பதிவாகும் என்பதால் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இன்றைய வெப்பநிலை பொறுத்தமட்டில் சேலம் அதாவது சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல் மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தமட்டில் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வரை பதிவாகும். வட உள் மாவட்டங்களில் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும், ஓரிரு இடங்களில் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும். பெரும்பாலான மாவட்டங்களில் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும். புதுச்சேரியில் 32 டிகிரி செல்சியஸ் வரையிலும், காரைக்காலில் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை பொறுத்தமட்டில் தெற்கு இலங்கையில் மட்டும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை தொடரும். பிற பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும். விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது. எனவே தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.